இந்த NTA ஒண்ணு இருக்கு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இது மாதிரி ஒரு ஃப்ராடுலன்ட் ஏஜென்சி இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் அந்த நீட் உடைய தேர்வை நடத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 720 மதிப்பெண்கள் அதிகபட்ச மதிப்பெண். இதை 727 மதிப்பெண்ல ஒரே இன்ஸ்டிடியூட், லால் இன்ஸ்டிடியூட்ல 719.97 67 மாணவர்கள் கொடுக்கிறார். இது நியாயமானது? ஒரே இன்ஸ்டிடியூட்ல. இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பைஜு 720 டாப்பர்ஸ், MPBS பேர் படிச்சிருக்காங்க. எங்க நிறுவனத்துல படிச்சவங்க, எங்க குடும்பத்துல படிச்சவங்க இவ்வளவு பேர் மருத்துவர் ஆகியிருக்காங்கன்னு போர்டு விளம்பரம் எல்லாம் பாப்பீங்க. அது என்ன காரணம்னா, எல்லோரும் இப்படி அந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆளை பிடிச்சு எல்லா கோல்மால் வேலையும், மால் பிராக்டிஸ், இர்ரெகுலாரிட்டி எல்லாத்தையும் பண்றாங்க. இதெல்லாம் சொன்னா மோடிக்கு வலிக்கும், பாஜக வலிக்கும். இது எங்களுக்கு தேவையா? தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று முதலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலில் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார். அரியலூர் அனிதா எதற்காக இருந்தார்? எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறார் பிளஸ் டூல? நீங்க பிளஸ் டூல 550 மார்க் வாங்கினாலும் நீங்க NTA நீட்ல மார்க் எடுக்கலாம்னா நீங்க மருத்துவர் படிப்புக்கு போக முடியாது. எப்படி மருத்துவர் படிப்பு? ஆனா பணம் கொடுத்து படிச்சுட்டு வரான், பணம் கொடுத்து இர்ரெகுலாரிட்டில உள்ள வரான். அவர்களுடைய மாற்றாளர் எழுதுறாங்க. சரி, இப்ப 4ஆம் தேதி நடந்தது என்ன? ஏற்கனவே நீட்டுடைய தேர்வு முடிவுகள் 7ஆம் தேதி வரதான் தகவல் வந்துச்சு பத்திரிகையில. எல்லாரும் 7ஆம் தேதி உடனே அதை அட்வான்ஸ் பண்ணி 4ஆம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. 4ஆம் தேதி வெளியிட்டாங்கன்னா 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வருது. எல்லாம் பரபரப்பா இந்திய மக்கள்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுல இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீட்டு தேர்வை யாரும் கண்டுக்கவே இல்லை. உடனே மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் 720 மதிப்பெண் எதுக்கு வச்சாங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், 4 4 8 8 8 நாளும் 12 12 நாளும் 16 இரட்டை இலக்கணத்தெல்லாம் வரணும். ஆனா ஒரு பையன் 717 மார்க் வாங்குறான். இந்த ஒன்று எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 718 வாங்கலாம், 17 வாங்க முடியாது. 16 வாங்கலாம், 15 வாங்க முடியாது. இது பெரிய பிரச்சனையாய் 500 மாணவர்கள் மகாராஷ்டிரால போராட்டம் பண்றாங்க. உடனே இந்த NTA, இந்த fraudulent ஆர்கனைசேஷன், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்றான், என்ன சொல்றான்னா, நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தோம் 1 மார்க்ன்றான். எந்த அடிப்படையில 1 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்க முடியும் மாணவ மாணவிகள் கேட்கிறாங்க. உன்னுடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அத்தாரிட்டி எல்லாத்தையும் படிச்சோம், உன்னுடைய அரசு வழிகாட்டுதலை படிச்சோம், தேர்தல் அட்டவணையை படிச்சோம், தேர்தல் வழிகாட்டுதல் முறைகளை படிச்சோம், எந்த இடத்துலயுமே கிரேஸ் மார்க்னு வரலையே. உடனே என்ன சொல்றான், ஒரு நீதிமன்ற ஆணை இருக்கின்றான். எந்த நீதிமன்றத்திலும் இது மாதிரி ஆணை கிடையாது, அது மாதிரி உத்தரவும் கிடையாது. அப்போ திருடன் மாட்டிக்கொண்டான் இந்த NTA நாங்க 1 மார்க் கொடுத்து கிரேஸ் மார்க். சரி, வாதம் பண்றாங்க, நம்ம பண்ணல, இத அரசு மாணவ மாணவிகள் கேட்கிறாங்க. அப்ப 1 மார்க்னா எதற்காக 1 மார்க் கொடுத்தீங்கன்னா, லேட்டா வந்தார்கள் மாணவர்கள், லேட்டா வந்தாங்களாம், அவர்களுக்கு அரை மணி நேரம் தேர்வு எழுதுறதுக்கு ஒரு பக்கம் அனுமதிச்சுன்னு ஒரு சென்டரை சொல்றான். இன்னொரு சென்டர்ல என்ன சொல்றான், சரியான நேரத்திற்கு மாணவ மாணவிகள் வந்துட்டாங்க நீட் தேர்வு எழுத, ஆனா நாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. அந்த அரை மணி நேரம் தாமதமானதற்கு கிரேஸ் மார்க் 1 மார்க் போட்டோன்றான். இந்த கிரேஸ் மார்க் உடைய அடிப்படையே என்னன்னா, காலாண்டுல 100க்கு 100 வாங்குவான், 100க்கு 80 வாங்குவான், 100க்கு 90 வாங்குவான், அரையாண்டுல வாங்குவான். முழு நல்ல படிக்கிற பிள்ளைகள், ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல கம்மியா எடுக்கும். ஆசிரியர்கள் கூடி பேசுவாங்க, நல்லா படிக்கிற புள்ள அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஒரு கிரேஸ் மார்க் போடுங்கன்னு போடுவாங்க. இதுதான் கிரேஸ் மார்க். ஆனா பைஜு போன்ற நிறுவனங்கள், பல நிறுவனங்கள், கல்வி மோசடி நிறுவனங்கள் இருக்கு. இவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு 67 பேருக்கு 719.97 720 போட்டு போயிருக்கலாம். 67 பேருக்கு இந்த முறைகேடுகளை மறைப்பதற்கு தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அன்னைக்கு 7ஆம் தேதி வர வேண்டிய முடிவுகளை இவர் 4ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் சேர்த்து விட்டார். ஆனா நம்ம ஊர் மாணவ மாணவிகள், விவரமானவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இப்ப திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி NTA முடிச்சிட்டு இருக்கான். உச்ச நீதிமன்றம் போயிருக்கு. உச்ச நீதிமன்றம் மட்டும் இல்ல, மக்கள் மன்றத்தில் வந்துருச்சு.
நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இதை பேசுவேன் என்று மாணவ மாணவிகளுக்கு உறுதியளித்திருக்கிறார். ஆகவே இதுதான் இந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட். இது பின்னாடி பாஜகவும் RSSம் ஒளிந்து கொண்டு இயக்குகிறது. கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு எந்த காலத்திலும் இந்த மருத்துவர் என்ற கனவு எட்டாக்கனியாகிவிடும். ஆகவே நாங்கள் எல்லாம் சொல்லுவது, எங்க தலைவர் பாராளுமன்றத்தில முதல் கூட்டத்தொடரில இந்த நீட்டை பற்றி கேள்வி கேட்பார். மோடி அவர்களே, RSS பின்புலமாக இருக்கின்ற தலைவர்கள் பதில் சொல்லுங்கள். திராணி இருந்தால் அவர் கேட்கிற பதில் சொல்லுங்கள். கிரேஸ் மார்க் என்ற ஒரு மார்க் எப்படி போட்டீர்கள்? அரை மணி நேரம் தாமதமாக நீங்க வினாத்தாள் கொடுத்ததுக்கு எப்படி நீங்கள் கூடுதலாக மதிப்பெண்கள் கொடுக்க முடியும்? இந்த கேள்விகளாம் இருக்கிறது. 7ஆம் தேதி முடிவுகள், தேர்வு முடிவுகள் வரும் என்று, தேர்தல் முடிவுகள் வர 4ஆம் தேதி உங்களை முன்கூட்டியே அட்வான்ஸாக பண்ணி இந்த ரிசல்ட்டை கொண்டு வர சொன்னது யார்? இப்படிப்பட்ட முறைகேடுகளில் நீட் தேர்வை நடத்தும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA மாட்டிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நீட் என்பதை சூழ்ச்சியும் சூதாட்டமும் நிறைந்தது. ஏழை எளிய மாணவ மாணவிகள், சாமானியர்களுடைய மாணவ மாணவிகள், கிராமப்புற மாணவ மாணவிகள், இங்க இருக்கின்ற காவல்துறையை சார்ந்த பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் யாருமே பூக்க போக முடியாது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் எங்க தலைவர் சொன்னார். தொடர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி போராடி கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வந்தார். அதை நானே முன்மொழிந்து இருக்கிறேன். முன்மொழிந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். இருமாப்பு பிடிச்ச, கர்வம் பிடிச்ச, ஆணவம் பிடிச்ச அந்த ஆளுநர் குழந்தைகளோட உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார். இதை இந்த கூட்டத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு வருடத்திற்கு பிறகு 2 நாட்களுக்கு முன்புதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த இந்த நீட் போராட்டத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கம் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த போராட்டத்தை இன்று நாம் முன்னெடுத்திருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி கேட்கின்ற கேள்விக்கு அமித்ஷா அவர்களும், மோடி அவர்களும், ராஜ்நாத் சிங் அவர்களும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தம்பி லெனின் பிரசாத் அவர்களுக்கும் அவருடன் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.